2019 முதல் 2023 வரை பொது சேவை துறையான வேலைகளுக்கு 44.5 மில்லியன் விண்ணப்பங்களை அரசாங்கம் பெற்றிருக்கிறது. அவற்றில் 77 விழுக்காட்டு விண்ணப்பங்கள் மலாய்க்காரர்களுடையதாகும். சீனர்கள் 2 விழுக்காடும் இந்தியர்கள் 3 விழுக்காடுமாக அரசாங்க வேலைகளுக்கு விண்ணப்பித்ததாக பொது சேவை துறையின் தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ வான் அஹ்மத் டாலான் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். சபா சரபா பூமி புத்ராக்கள், ஓராங் அஸ்லி பூர்வ குடியினர் மற்றும் இதர இனத்தவர்கள் எஞ்சிய 18 விழுக்காட்டை பூர்த்தி செய்துள்ளனர். ஆக குறைந்த எண்ணிக்கையிலானவர்களே விண்ணப்பம் செய்திருந்தாலும் ஆக அதிகமாக சீன சமூகத்திற்கே, அதாவது 68 விழுக்காட்டினருக்கு வேலை நியமனங்கள் கிடைத்துள்ளன. இவ்வேளையில் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி போலீஸ் மற்றும் இராணுவத்தை தவிர்த்து அரசு துறையில் 1.3 மில்லியன் ஊழியர்கள் இருக்கின்றனர். அவர்களில் 77.7 விழுக்காட்டினர் மலாய்க்காரர்கள், 5.4 விழுக்காட்டினர் சீனர்கள், 3.7 விழுக்காட்டினர் இந்தியர்கள் ஆவர். மற்றவர்கள் 13.2 விழுக்காட்டில் உள்ளனர். மலாய் விண்ணப்பதாரர்களுடன் ஒப்பிடும்போது ஒவ்வொரு ஆண்டும் மலாய்க்காரர் அல்லாதோரின் நியமன விகிதம் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் மலாய்க்காரர் அல்லாத விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பொது சேவையில் காலி இடங்களின் எண்ணிக்கை பெருமளவில் உள்ளதாக தான் ஸ்ரீ அஹ்மத் டாலான் கூறினார். மெரிட்டோக்ரேசி எனப்படும் தகுதி மற்றும் சமமான வாய்ப்பு அடிப்படையில் பொது சேவைத்துறை ஊழியர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவதாக அவர் கூறினார். பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பீக் சப்ராங் ஜெயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு பாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள்.